இன்னைக்கு என் ஸ்டைலில் ஒரு சூப்பரான எக் கிரேவி பார்க்கலாமா? எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கொர அரைச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இடித்த இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது 2 தக்காளி விழுதாக அரைச்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குற டைமில் நம்ம ஒரு சூப்பரான பேஸ்ட் அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் எடுத்திருக்கேன். பாதாம் பவுடர் இல்லாதவங்க நைட்டே பாதாம் ஊற வச்சு தோல் உரித்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம், அல்லது முந்திரி கூட பேஸ்ட்டாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்ச பாதாம் பேஸ்ட், ஒரு ஸ்மால் பீஸ் பட்டர், கஸ்தூரி மேத்தி, கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.